இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மகர ராசிக்காரர்களுக்கு 2026 மார்ச் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளதுவாறு பார்க்க போறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் பார்க்க போறோம். எப்படி கிரகங்கள் எதுமாற அமைப்புகளை வரும்பொழுது எதுமாற கர்மாவை நம்ம காமிக்குது, எதுமாற திசையில் நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்கள் வரப்போகிறது, எது மாதிரி அமையுது, எது மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கை திரும்ப போகிறது, நமக்கு என்ன பிராப்தம், எது பிராப்தம் இல்லை, எது நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது, சாதகமாக இருக்கா சாதகமற்றதாக இருக்காங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு பொதுவான இந்த ஆண்டு கிரகம் மாத கிரகத்தை வைத்து தெரியும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம திட்டமிட்டு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் சங்கடத்திலேருந்து நம்ம மீண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பாருங்கள், மகர ராசிக்காரர்களுக்கு 2026 மார்ச் மாதம் அருமையான ஒரு பலன்கள் கொடுக்குதான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா குரு பாருங்கள் 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற விரயஸ்தானம், ட்ராவலிங் ஸ்தானம், ஊர் டூர் போகிறது எல்லாமே ஒரு டிரான்சிஷனரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அந்த குருவின் பார்வை 12ஆம் வீட்டை பார்க்குறார். சனி 3ஆம் இடத்துல இருக்கிறார், ராகு 2ஆம் இடத்துல, கேது 8ஆம் இடத்துல இருக்கிறார். பட் இதில் என்னன்னா, மாத கிரகமாகிய செவ்வாய் ராகுவோட சேருகிறார், சூரியன் ராகுவோட சேருகிறார், புதனும் பார்த்தீங்கன்னா ராகுவோட கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் புதனும் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸோ புதன், சூரியன், ராகு, செவ்வாய் இந்த 4 கிரகங்கள் 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருந்து குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ என்னதான் ஒரு மாதிரியான ஒரு காம்பினேஷனாக இருந்து குடும்பத்தையும் பணத்தையும் பேச்சையும் சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் குருவின் பார்வை அந்த பிரச்சனையை குறைக்கக்கூடிய அமைப்பு இருக்கே ஒழிய பிரச்சனைகளே இல்லை என்று சொல்ல முடியவில்லை. ஏன்னா குருவும் பார்த்தீங்கன்னா 6-12 காம்பினேஷன் இருக்கிறார். இன்னுமே என்னதான் மகர ராசிக்காரருக்கு 7 நாட் சனி முடிஞ்சாலும் ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எப்பவுமே ராகுக்கு எது 2-8ங்கிறப்போ நம்மளுடைய ஃபினான்ஸு, குடுக்கல் வாங்கல், பேச்சு, குடும்ப விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தின் முதல் 2 வாரம் இப்படி இது மாதிரி ஒரு ட்ரெண்டில் இருந்து மாதம் முடிய பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் 4க்கு வரார். ஸோ உச்சம் எப்போ நமக்கு ராஜயோகாதிபதி உச்சம் பெறுகிறாரோ இது எல்லாத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு கண்டிப்பாக நமக்கு வாழ்வாதாரம் இருக்கும், நமக்கு வியாபாரம் இருக்கும், நமக்கு பண வழக்கு கொடுக்கல் வாங்கல் இருக்கும், பணம் போக்குவரத்து இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே சமயத்தில் மாணவர்கள், படிக்கிறவங்க, வேலையை தேடிட்டு இருக்கிறவங்க, சிறுவயதினர், சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு உச்ச சுக்கிரன் எந்த ஒரு சனியால் பாதிக்கப்பட்டாலும் பெரிய பாதிப்பாகாமல் குருவின் வீட்டில் உச்சம் பெற்றிருக்கிறது தப்பில்லை. ஸோ இது மாதிரி சில குடுக்கல் வாங்கல், பண விஷயங்கள், குடும்ப விஷயங்கள், வாக்கு விஷயங்கள், ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பாதிப்புகள் இருந்தாலும், ஏன்னா சூரியனுங்கிற ஒரு மகர ராசிக்கு 8ஆம் வீட்டு அதிபதியாக வருகிறார். ஸோ 8ஆம் வீட்டு அதிபதியாக மகர ராசிக்கு இது மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய உடல் உபாதைகள், டிராவலிங்கில் பிரச்சனைகள் கொடுக்குது, ஹெல்த்து, மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள் இது மாதிரி விஷயத்திலாம் கொடுக்கக்கூடிய இந்த ராகு அது சூரியனே ராகுவால் பாதிக்கப்படும் பொழுது, சூரியனே அட்டமாதிபதியாக மகர ராசிக்கு வருவதும் பொழுது இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ உடல் உபாதைகளை பார்த்துக்கணும், வண்டி வாகனத்தில் போகிறப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும், ராத்திரி நேரத்தில் போகிறப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, தேவைப்படுகிறது. இது ஒரு சுமாரான ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம் வைத்து, பிறந்த உரை வைத்து உங்களுக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் அவிட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, திருவோண நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, என்ன தசாபுத்திகள் போய்கொண்டு இருக்கிறது, அந்த தசைகள் புக்திநாதன்லாம் கோச்சாரத்தில் நன்றாக இருக்கிறார்களா, அதை பொறுத்து வாழ்க்கையில் நீங்கள் எது மாதிரி ஒரு விஷயங்கள் செய்ய முடியும், இந்த நேரத்தில் எப்படி இருக்குது, உண்மையான தசாபுக்திகள் வைத்து இன்னுமே துல்லியமான பலன்கள் எடுக்கலாம். இப்போ நம்ம பேசின கோச்சாரம் அதுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். நல்ல அருமையான தசைகள் நடக்கும் பொழுது கோச்சார அமைப்புகள் கொஞ்சம் இன்னும் தூக்கலாகவும், ஒரு சுமாரான தசாபுக்திகள் நடக்கும் பொழுது நம்ம பேசின இந்த மாத கிரகம், ஆண்டு கிரகத்தின் அமைப்பை பொறுத்து இன்னுமே துல்லியமான பலன்கள் எடுக்கலாம். இன்னுமே அந்த சுமாரான பலன்கள் தசாபுக்தி நடக்கும் பொழுது பலன்கள் சுமாராகவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பொதுவான பலன். நீங்கள் வாழ்க்கையில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் என்ன மாதிரி பிராப்தங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தனிப்பட்ட கர்மா என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக நடக்கும், ஃபார்ச்சுனேட்டாக நடக்கும், எதில் நீங்கள் போராட வேண்டியதாக இருக்கும்,
எளிதில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எந்த துறையில் இருக்குது, எந்த துறை நமக்கு லக்கியாக இருக்குது, எந்த மேற்படிப்பு படிக்கலாம், வெளிநாடா உள்நாடா, வேலையா தொழிலா, அரசு உத்தியோகமா பிரைவேட் செக்டாரா, எப்போ துறையிலேருந்து துறை மாறுவோம், எப்போ வேலை மாறல, இது நல்லது, குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்க, கல்யாணம் விஷயங்கள் சுப விஷயங்கள் எதிர்பார்க்குறவங்க, நல்ல ஒரு உயர்வை எதிர்பார்க்குறவங்க, கடன் அடைக்கணும், ஃபினான்ஷியலாக நம்ம செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே நம்மளுடைய தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, மகர ராசிக்கு இப்போ கோச்சாரம் எப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன நேரத்தில் எந்த தேதியில் பிறந்தீங்க, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, எல்லாம் உங்களுக்கு ஜாதகத்தை முழுசாக அனலைஸ் பண்ணும் பொழுது அடுத்து வரக்கூடிய வாழ்வாதாரங்கள்லாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி துறையில் நம்ம போக போகிறோம், எந்த மாதிரி டைரக்ஷனில் நம்ம வாழ்க்கை திரும்பும்போது எந்த சாய்ஸ் நம்ம எடுக்கலாம், எந்த சாய்ஸ் நம்ம எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து, தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து, தக்க முடிவுகளை தக்க நேரத்தில் செய்து, தக்க நேரத்தில் எடுத்து, அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கைகளை செய்யும் பொழுது வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நம்மளுடைய பொட்டன்ஷியல் என்ன, நம்மளோட தகுதி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னேறி மேலும் மேலும் வாழ்க்கையில் எந்த விதத்துலேயும் நம்ம ஒரு கிளாரிட்டி இல்லாமல் செயல்படாமல் கிளாரிட்டியோடு செயல்பட்டு அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன, எந்த நேரத்தில் அது முடியும், எந்த நேரத்து வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும், வீரத்தை காட்டிலும் வேகமே நம்ம முக்கியம் என்கிறதை உணர்ந்து நம்மளுடைய கர்மாவை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் காய்களை நகர்த்தி என்றால் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நமக்கு துணையாக இருந்து நம்மளுடைய அணுகுமுறை மிகவும் கிளியராக தேவையற்ற விஷயத்துக்குள்ளே போகாமல் தேவையற்ற ஒரு நம்மளுடைய கர்மாவுக்கு சம்மந்தம் இல்லாத அலைன் ஆகாமல் இருக்கக்கூடிய விஷயத்துக்குள்ளே போய் எல்லாமே நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுத்து தவறான முடிவுகளை எடுத்து தவறான நேரத்தில் தவறான விஷயங்களை செய்து அதுக்கு வேணுங்கிற நஷ்டத்தை வாங்காமல் நம்மளுடைய பிறவி பயன் என்ன, நம்மளுடைய பெஸ்ட் பிளானட் என்ன, எந்த கர்மா நல்ல கர்மாவை நம்ம பெற்று வந்திருக்கிறோம், அந்த டைரக்ஷனில் போனோம்னா நம்ம தேவையற்ற ஒரு ஒரு இடைஞ்சல்கள், ஹிண்ட்ரன்ஸ், அப்டக்கிள்ஸ் இன் லைஃப் அப்படிங்கிறதெல்லாம் முடிந்த வரைக்கும் அதை குறைத்து கொண்டு முழுசாக நீடிக்க முடியும், நீ எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய விதி என்னவோ அது வலியுது. ஆனால் நம்ம விதியை தெரிந்து கொண்டேவனால் அதில் மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் என்பதே சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியின் ஒரு அணுகுமுறை. அதுதான் நம்மளுடைய தேவையற்ற இது மாதிரி மிகைப்படுத்தி பேசுவது, பரிகாரங்கள் அது மாதிரி விஷயங்களை போய் பயந்துக்கிறது, நம்மளுடைய தேவையற்ற மன அழுத்தத்துக்குள்ளே போய் அது மூலமாக மன நிம்மதியை இழப்பது, அதெல்லாம் இல்லாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை தக்க நேரத்தில் எடுத்து மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாழ்க்கையில் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எல்லாத்துலேயுமே ஒரு பிளானிங் பண்ணி சக்ஸஸ் ஆக முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.